இப்போது ரிசர்வ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தங்க நகைகள் அடகு வைக்கிறோம் இல்லையா, அதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 9 விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நகைகள் அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நகை அடகு வைக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். அது என்ன விதிமுறைகள் அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, தங்க நகையின் மதிப்பில் 75% தொகை மட்டுமே கடன் வழங்கப்படும். நெக்ஸ்ட், அடமானம் வைக்கப்படும் நகைகளுக்கு உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். வங்கிகள் மற்றும் வங்கியில்லா நிதி நிறுவனங்கள் தங்கத்திற்கான தூய்மை சான்றிதழை வழங்க வேண்டும். தங்க ஆபரணங்கள் மற்றும் வங்கிகளில் வாங்கிய தங்க நாணயங்களுக்கு மட்டுமே கடன் பெற முடியும். வெள்ளி பொருட்களுக்கும் கடன் வழங்க ரிசர்வ் வங்கி அனுமதி. தனிநபர் 1 கிலோ தங்கம் வரையில் மட்டுமே அடமானம் வைக்க முடியும். அடகு வைக்கப்படும் நகைகள் 22 கேரட் தங்கத்தின் விலையில் மட்டுமே மதிப்பிடப்படும். கடன் ஒப்பந்தத்தில் முழுமையான விவரங்கள் இருக்க வேண்டும். அடகு வைக்கப்பட்ட தங்கத்திற்கான முழு தொகையையும் வாடிக்கையாளர்கள் செலுத்திய 7 நாட்களுக்குள் நகைகளை திருப்பி தர வேண்டும். தாமதமாகும் ஒவ்வொரு நாளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கு கடன் வழங்குபவர்கள் 5000 ரூபாய் செலுத்த வேண்டும். இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இந்த விதிமுறைகள். நீங்கள் நகை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விதிமுறைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த விதிமுறைகள் கேட்கும்போது நிறைய பேருக்கு ஷாக்கிங்காகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இந்த விதிமுறைகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, இல்லை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த விதிமுறைகள் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.